அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த கொஸ்டின் டைப் மாடல் ஒன்று பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே கன்டினியூ பண்ணலாம். 175 வரைக்கும் 5 வீடியோவாக போட்டிருக்கோம். இது பார்ட் 6ன்னு போடுறேன். 5 வரைக்கும் பார்த்துட்டு இதை பாருங்கள். கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Let R be a commutative ring with unity, then an ideal M of R is a maximal if and only if. இதுக்கு ஆன்சர் R by M is a field. R by ஆனது ஒரு களம். 176. அடுத்த 177. If F and G are non-zero polynomials over a UFD, then C of Fg equal to C of F into C of G. அவ்வளோதான். If F equal to 1 2 3 4 4 2 1 3 and G equal to 1 2 3 4 2 3 4 1 are in the symmetric group S3, then F of G equal to answer 2, 3. F equal to 1 2 3 4 4 2 1 3 and G equal to 1 2 3 4 2 3 4 1 என்பன S3 எனும் சமச்சீர் குலத்தில் இருந்தால் F of G என்பது 2, 3. நூற்றி 79. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை நம்ம நியமன தேர்வோட கொஸ்டின் கிடையாது. அது ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம எழுத போகிறதா செகண்ட் டைமு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு மாடலாக வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணுறோம். If A and B are finite subgroup of a group G with R of A and R of B are relatively prime, then ஏயும் பியும் ஃபைனைட் சப் குரூப் ஆஃப் எ குரூப் ஜியாக இருக்குது. வித் ஆர் ஆஃப் ஏ அண்ட் ஆர் ஆஃப் பி ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்ததுன்னா என்ன கண்டிஷன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு இ. ஜி என்ற குலத்தில் ஏ மற்றும் பி என்ற உட்குலங்களின் வரிசைகள் ஆர் ஆஃப் ஏ மற்றும் ஆர் ஆஃப் பி ஆகியவை சார்பகாமம் எனில் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு இ. அடுத்தது if G equal to 2 power n, n belongs to Z, f from Z to G is defined by f of n equal to 2 power n, then kernel of f கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் 0. அதாவது உட்கரு k equal to 0. 180க்கு ஆன்சர் 0. அடுத்தது 181. if f of x equal to 0, x is irrational, 1, x is rational, then f is not a Riemann integral on closed bracket a comma b. அடுத்து 182. any compact subset A of a metric space x, d is closed and bounded. அதாவது x, d என்ற யாப்பு வெளியில் எந்த ஒரு கச்சிதமான உள்கணமும் A மூடிய மற்றும் வரம்புள்ள கணம். க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கும். 183. Determine the constants a and b so that the function f is defined by f of x equal to 2x plus 1 x less than or equal to 1 ax squared plus b x lies between 1 2 3 is continuous everywhere 5x plus 2a x greater than or equal to 3. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா a equal to 2 b equal to 1.
அடுத்தது 184 பாருங்கள். If f of x equal to sin x sin 1 by x for all x belongs to r minus 0, then find limit x tends to infinity f of x. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. அடுத்து 185 ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்டிருக்காங்க. டைவர்ஜஸ் விரியும். கன்வர்ஜன் டைவர்ஜனில் ஒரு சம் வரும். பவுண்டட் அபோவ் அந்த மாடலில் ஒரு சம் வரும். எது இதில் கேட்குறாங்கங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்கு பார்த்துக்குங்க. 186 The series sigma 1 by 2 power n converges to the sum. அதுக்கு ஆன்சர் 2. அதாவது சிக்மா 1 by 2 power n என்ற ஒருங்கு தொடரின் கூட்டுத்தொகை 2. அடுத்தது choose the monotomically decreasing sequence from the following. இதில் எது மோனோட்டாமிக்கலி டிக்ரீஸிங்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் மோனோட்டாமிக்கலி டிக்ரீஸிங் 2 + 1 by n. பின்வரும் தொடர்களில் ஓரியல்பு குறையும் தொடர்ச்சியை தேர்வு செய். ஆப்ஷன் ஏ 2 + 1 by n. அடுத்து 188 ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜன், எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட். 1 is false, 2 is true. அடுத்து 190 for the function f of z equal to e power z minus 1 by z, z equal to 0 னா is a removable singularity, ஒரு நீக்கக்கூடிய வலுப்புள்ளி. 190க்கு சி. 191 the value of integral dz by z square e power z. லிமிட் பார்த்தீங்கன்னா mod z equal to 1 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் -2πi. அடுத்தது 192 லாரன்ஸ் சீரீஸில் கேட்டிருக்காங்க. 7z - 2 by z + 1 z - 2 in the region z + 1 lies between 1 and 3னா அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷன் போடணும். அடுத்தது பாருங்கள் 193 the region of conversion of f of z equal to z minus 1 by z plus 1 above the point z equal to 1 is z minus 1 less than 2. z equal to 1 என்ற புள்ளியை பொறுத்து f of z equal to z minus 1 by z plus 1 இன் ஒருங்கல் பரப்பிடமானது modulus z minus 1 less than 2. அடுத்து 194 இன்டகிரேஷனில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா mod z equal to 3 கிளியராக தர நோட் பண்ணிக்கோங்க. mod z equal to 3 அது அதுக்கு ஆன்சர் வந்து 4πi வருதான்னு பார்த்துக்கோங்க. 4πi. 195 which of the following transformation is isogonal but not conformal. அதுக்கு வந்து w equal to z bar. கீழ்கண்ட உருமாற்றங்களில் சம கோணமுள்ள ஆனால் இணக்கமற்ற உருமாற்றம் எது? w equal to z bar.
எது ஐசோகனலாக இருக்கோ கன்ஃபார்மெல்லாம் இருக்காது. அடுத்து 196. The transformation W equal to 1 plus IZ plus 2 minus I is a composition of translation, rotation, magnification. இடப்பெயர்ப்பு, சுழற்சி மற்றும் உருப்பெருக்கம். அடுத்து 197. If the real part of the analytic function f of z is u of x comma y equal to sin x cos hy, then f of z is, அதுக்கு ஆன்சர் sin z plus ci where c is a constant. 197க்கு ஆப்ஷன் சி. 198. Which of the following is not an entire function? முழுச்சார்பாகாது. 1/1 plus z. 199. The image of a circle modulus z minus a equal to r under the transformation w equal to z plus b is a circle given by z minus a minus b equal to r. 199. அடுத்து 200. The function f of z equal to real part of z னா nowhere differentiable. 200. எங்கேயும் வகையிடத்தக்கதன்று. இதை ஒரு மாடலாக வச்சுக்குங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 150 மார்க்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். 10 யூனிட்டு 150 மார்க்ஸ்க்கு எழுத போகிறீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி 50க்கு 20 வாங்கி கிளியர் பண்ணிடணும். இது நம்ம நிறையா வாட்டி சொல்லிட்டோம். அவ்வளோதான், வேறு எந்த குழப்பமும் இதில் இருக்க வேணாம். தொடர்ந்து படிங்க. பலமுறை சொல்லிட்டோங்க, இந்த வருஷம்தான் உங்களுக்கு கோல்டன் சான்ஸு. ஏன்னா ஏற்கனவே டெட்டில் பாஸ் ஆகி யூஜிடிஆர்பி கிளியர் பண்ணாமல் இருக்கிறவங்க ஒரு செட்டு இருக்காங்க. அது போக இப்போ பாஸ் பண்ணவங்க எழுத போகிறீங்க. ஸோ ரெண்டும் கம்பைன் ஆகி எழுத போகிறீங்க. நீங்கள் இந்த வருஷம் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் எழுத போகிற டெட்டு 2 டைம் எக்ஸாம் வருது இல்லையா, ஸோ அதில் இப்போ கிளியர் ஆகி வரவங்களோட சேர்ந்து போட்டி போடும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய காம்படிஷனாக தான் அது மாறும். அதனால் இந்த 5 மாதத்தை யூஸ் பண்ணி போஸ்டிங்கை வாங்குறதுக்கு உண்டான எல்லா ஹார்ட் ஒர்க்கும் போடுங்க. டைமை ஒதுக்குங்க. ஃபேமிலியில் தான் இருப்பீங்க, ஜாப்பில் தான் இருப்பீங்க. வேறு ஏதாவது வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமிட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு படிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 150 டேஸில் நம்ம 150 ஒரு நாளைக்கு 1 மார்க் கணக்கு போடுங்க, தாராளமாக வாங்கிடலாம். அதுக்குண்டான எல்லா முயற்சிகளையும் போடுங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் 100% சப்போர்ட்டாக எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த கொஸ்டின் வந்து நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். செகண்ட் சாப்டர் முடிக்க போகிறோம். அதையும் சைட் பை சைடாக பாருங்கள், படிங்க.